அப்பா ஆ, எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சும்மா. ஏன் அப்பா அலையணும்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஃபோன் பண்ணிருக்கலாம், கரெக்ட் தான். ஆனா நான் பேச வேண்டிய விஷயத்த நேர்லயே பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்தேன். என்னப்பா? வேண்டாமா, எனக்கு இந்த ஆபரேஷன் வேண்டாம். நான் பண்ணிக்கலமா. ஆபரேஷன் வேண்டாமா? என்னப்பா சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் ஆகல, இனிமேதான் ஏதாவது ஆக போகுது. அதை தடுக்கிறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. இந்த ஆபரேஷன் வேண்டாமா, என்னை விட்டுடு ப்ளீஸ். ஏன் ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? தோணிச்சு பேசுறேம்மா, எல்லாத்துக்கும் காரணம் தேடணுமா. வேண்டாமா, விட்டுரு. அப்பா சொல்லுங்க, ஏன் ஆபரேஷன் வேண்டாம்? உங்களுக்கு பயமா இருக்கா? உயிர் பயம் எனக்கு எப்பவோ போயிடுச்சுமா. நான் மனசளவுல சாவறதுக்கு தயாராயிட்டேன். பிரச்சனை அது இல்லம்மா, என்னால மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதாம்மா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்றது என்ன கஷ்டப்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்களா? பின்ன கஷ்டம் இல்லையா? அப்பா அப்படி கஷ்டமா இருந்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். எனக்காக கஷ்டத்தை நீ ஏத்துக்கிறத என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியாதுமா. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு. இல்ல, பெரிய கஷ்டம் எதுவும் இல்ல, சின்ன சின்ன அசௌகரியம். அத பெருசா எல்லாம் சொல்ல முடியாது. பணம் பணம். இந்த ஆபரேஷனுக்கு செலவாக போற 8-9 லட்சம் ரூபாயை எப்படிமா கட்ட போற? அதெல்லாம் விடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபரேஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? காரணம் இருக்குமா, காரணம் இருக்கு. உனக்கு அந்த என்ஆர்ஐ ப்ராஜெக்ட் கிடைச்சிரும், பண பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஏமா நீயே என்கிட்ட போய் சொன்ன? அப்பா இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கவலையெல்லாம்? ப்ராஜெக்ட் கிடைக்குது கிடைக்காம போகுது, அது வேற. நீங்க நல்லா இருக்கணும், இந்த ஆபரேஷனை பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அபி, இந்த விஷயத்தை பத்தி எங்க வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்? நான் உங்களுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தான். அததான் என் மனசு விரும்புது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் உன் தலையில ஏத்துறதுக்கு என் மனசு எப்படிமா ஒத்துக்கும்? மறுபடியும் மறுபடியும் சுமைன்னு பேசாதீங்கப்பா. மகளுக்கு எப்படி அப்பா சுமையா இருக்க முடியும்? இது என்னோட கடமைப்பா. ஏற்கனவே எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ நிறைய செஞ்சிருக்கமா. இப்ப இதையும் செஞ்சீன்னா இந்த கடனை நான் எந்த பிறவியில தீக்கிறதுமா? என்னது கடனா? அப்பா மக உறவுக்கு நடுவுல என்னப்பா கடன் கடன்னு பேசிட்டு இருக்கீங்க? சரிப்பா, நீங்க இத கடனா நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போதே சொல்லிருக்கலாமே, இங்கெல்லாம் வராத, கணக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. பணம் தான் நமக்கு நடுவுல எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னா அப்ப மேற்கொண்டு நான் எதையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க கிளம்பலாம். இனிமே நான் உங்களை பார்க்க வரலப்பா. நீங்களும் இங்க வர வேண்டாம். என்ன அபி இப்படி பேசுற? நீங்க அப்படி பேசினா நான் இப்படிதான் பேசுவேன். இப்ப நீங்க வேதனைப்படுற மாதிரிதான் நீங்க பேசுனது எனக்கு வேதனையா இருக்கு. சொல்லுங்க, இனிமே நான் சொல்றபடி நீங்க கேப்பீங்களா? ஆபரேஷனுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்கப்பா. பண கஷ்டம் அது இதுன்னு பேச மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. சரிம்மா, சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியமா. இப்பதான் நீங்க அப்பா. வாங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாமா, உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ வேலையை பாரு. நான் இல்லப்பா, நீங்க வாங்க போலாம். நான் சொல்ற பேச்ச நீ கேட்கணுமா? கேக்குறியா? நான் வரேன். வாங்க.
நீ இருமா, நான் கிளம்புறேன், வரேன். பெரிய ப்ராப்ளமா நாராயண் சாருக்கு? என்ன அபி? துல்ஸ், அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி எல்லாம் நடக்கணும்? அதான் நான் இவ்வளவு போராடுறேன். அப்பா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. இல்ல, எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பேசும்போது கேட்டேன், ஏதோ இன்னும் வீட்டுக்கே தெரியாதுங்கிற மாதிரி. அவங்க கிட்ட குறிப்பா சொல்லவே கூடாதுன்னு அவரோட கண்டிஷன். அபி, என்ன சொல்றீங்க? இது ரொம்ப தப்பு அபி. அவங்க வீட்டுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஏன்னா இவருக்கு ஏற்பட போற நல்லது கெட்டதுல பாதிக்கப்பட போறது அவங்கதான். அவங்களுக்கு தெரியலன்னா எப்படி? கண்டிப்பா தெரிஞ்சாகணும். என்ன சொல்றீங்க? நான் அவங்க கிட்ட இதை சொல்லணுமா? ஆமா, இத பாருங்க அபி, இது அவங்களுக்கு தெரியணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ இவருடைய சூழ்நிலை தெரியாம அவர் நோகடிக்கிற மாதிரி அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சோ இந்த விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். யோ, ஆளை பாரு. அறிவில்ல உனக்கு? உங்க அப்பா டூரோட பார்த்து போக மாட்டேன். இப்படியே போனீங்கன்னா மேலே போய் சேர்ந்துருவேன். என்ன முறைக்கிற? ரோட்ல வரும்போது எதையாவது நினைச்சிட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. ஹலோ, இல்ல சார், ரோட்ல போகும்போது ஓரமா போகாம நடு ரோட்ல போய்கிட்டு தெரியாம சாவுகிறாக்கி நம்ம வண்டியில வந்து விழுகுறான். என்ன பாஸ்கர், பார்த்து போக கூடாதா? எதை பார்த்து போறது? நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் இப்பதான் அபியை பார்த்துட்டு வரேன். அபி விஷயத்த சொன்னாங்களா? இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க மன கஷ்டப்படுவீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. நான் தான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவங்க கிட்ட சொன்னேன். பாஸ்கர், அபி உங்கள்கிட்ட விவரமா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், என்ன உங்களுக்கு பிடிக்காது அது வேற விஷயம். ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா கேட்கணும். பாஸ்கர், உங்க அப்பா ரொம்ப அருமையான மனுஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பார்வையில அவர் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா அவரை நான் பாக்குறப்பெல்லாம் நமக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையேன்னு ஏங்கி இருக்கேன். கடைசியா சிவதாஸ் உங்களை அடிக்க போய் அபி அதுக்கு மன்னிப்பு கேட்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் கூட வந்திருந்தேன். அப்போ என்கிட்ட அவரு தனியா பேசினாரு. நீங்களும் அபியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கண்கலங்கி சொன்னாரு. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் உங்க அப்பா. ஆனா அவருக்கு இப்படி ஒரு வியாதி. அவர் பொழைக்கணும்னு தான் அபி நினைக்கிறாங்க, நீங்க நினைக்கிறீங்க. ஏன் எல்லாரும் அதான் நினைக்கிறோம். ஆனா டாக்டர் சொன்ன விஷயத்த அபி என்கிட்ட சொன்னப்போ அவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது. ஆனா அவர் பொழைக்கணும். அதுக்கு அவர் மனசு சங்கடப்படாம எல்லாரும் பார்த்துக்கணும். நீங்களும் உங்க கஷ்டத்தை அவருக்கு முன்னாடி காமிச்சுக்காதீங்க. அபி ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீங்க அவர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் உங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே அவரை கவனமா பார்த்துக்கணும். அவர் உங்க அப்பா, நீங்க பார்த்துப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்கர் நம்பிக்கையோட இருங்க. அபி பெரிய அளவுல ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ். வரேன்.
பாஸ்கர், என்னடா மறுபடியும் கவலையா? ஐய, நல்லதானே இருந்த, திடீர்னு என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? டேய், ஒரு இழப்புல இருந்து மீண்டு வரப்போ ஏதாவது சோதனைகள் வருது சகஜம். ஆனா நம்பிக்கை விட்டுறக்கூடாது. நம்பிக்கை தாண்ட வாழ்க்கை. நீ இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சதா நினைச்சுக்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான மனுஷனா போராடு. சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள இழந்ததெல்லாம் மீட்டுலாண்டா. பணம்னா பரவாயில்லப்பா, ஆனா உங்களை இழந்தா? நீங்க சொன்ன மாதிரி பணம் வரும் போகும், ஆனா எங்க அப்பா பாஸ்கர், அபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாப்பா. உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால உங்க நிலைமையை சொல்லாம இருந்தா. ஆனா இப்போ எங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாப்பா. உங்களுக்கு எம்எல் அப்படி என்னப்பா கோவம்? ஏன் என்கிட்ட இந்த எல்லாத்தையும் மறைச்சிங்க? அவிகிட்ட சொன்னீங்க சரி, நான் உங்க புள்ளப்பா. ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? அப்பா, நான் ஒரு காலத்துல பணத்தாசை பிடிச்சி அலைஞ்சிருக்கேன், பேராசைக்காரனா தெரிஞ்சிருக்கேன். உங்களை பேசக்கூடாதுன்னா பேசியிருக்கேன், உங்களை ஃபெயிலியர்னு குத்தி காமிச்சிருக்கேன். ஆனா அப்படி பேசினதுனால எனக்கு உங்க மேல பாசம் எல்லாம் போயிடுமாப்பா? பின்ன ஏன் மறைச்சிங்க? டேய், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்கறியா? ஒரு அப்பாவா, ஒரு குடும்ப தலைவனா நான் என்னடா செஞ்சிருக்கேன்? ஒண்ணு இல்லடா. நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் ஒரு ஃபெயிலியர் தான்டா. அதை யாரும் மறக்க முடியாது. அப்பா, நீங்க என்ன சமாதானப்படுத்தாத, எனக்கு எதுவும் சொல்லாத. பாஸ்கரா, நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சேன், சரி. ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் உதவி இருக்கு இல்லையே. நான் மெட்ராஸ்க்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. சொந்தமா ஒரு வீடு, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், உனக்கு உதவுற மாதிரி ஏதாவது சேர்த்திருக்கேனா? இல்லையே. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு ஒரு குண்டுமணி தங்க காசு கூட என்னால சேர்க்க முடியலடா. அதான் இப்ப அவ கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா அலமேலு ஒன்னத்தான் குத்தம் சொல்ற, ஒன்ன மட்டும்தான் கத்துற. ஆனா அது காரணமான நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். ஏன் இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ என்ன ஃபெயிலியர்னு சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்ல வந்த. ஆனா இதனால நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத பிளீஸ். நான் உங்ககிட்ட சொன்னா உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அது மட்டும் இல்லடா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த குடும்பத்துல நான் ஒரு சுமையா இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். மற்றபடி என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? டேய் 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 பேட், ஏன் அழுதுகிட்டு இருக்க? Why are you crying? அழாத. A fact is a fact. அதை நீ புரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நாம எதிர்பார்க்கணும், யோசிக்கணும். என் டியூமர் வளர்ந்துருச்சுடா, ஆபரேஷன் பண்ணா கூட நான் பொழைக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுது. என்னப்பா? That's a fact. புரியுதா? நான் பொழைக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம எல்லாரும் சாவ போறோம்டா. ஆனா நான்
கொஞ்சம் முன்னாடி போறேன் அவ்வளவுதான். ஐயோ 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 அட பாவி மனுஷா என்னையா சொல்ற? டேய் பாஸ்கரா உங்க அப்பா என்னடா சொல்றாரு? ஐயோ என்ன ஆச்சு? என் தலையில மண் அள்ளி போட போறியா? என்ன ஆச்சுன்னு சொல்லியா? ஒண்ணும் ஆகலம்மா. ஐயோ உங்க அப்பா நம்மளை விட்டு போறது நெசமா? ஐயோ ஐயோ இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ உண்மையை சொல்லியா? உனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல இல்ல? உண்மையை சொல்லியா? ஒண்ணும் இல்ல இல்ல? ஐயோ உனக்கு எப்ப இருந்தியா இந்த நிலைமை? ரொம்ப காலமா இருந்திருக்குமா, நம்ம கிட்ட சொல்ல மறைச்சிருக்காரு. ரொம்ப காலமாவா? அட பாவி மனுஷா, கையில காசு இருக்கும் போதே நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லடா? ஏன்டா உங்க அப்பா நம்மளை இப்படி ஏமாத்துறாரு? பழி வாங்குறீங்களா? என்ன பழி இல்ல வாங்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அம்மா அது யாரோட பணம்? இன்னொருத்தர் பணத்துல நான் எப்படி உயிர் பிழைக்கணும்னு நினைக்க முடியும் சொல்லு? வித்யா, உங்க அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னம்மா? ஏயா எப்பவுமே நல்லவனாவே இருந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்ற? ஏயா 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 இப்படி பண்ண? ஐயோ. நான் கும்பிடுற சாமிக்கு கண் இல்லையா? எதுக்கியா உனக்கு இந்த வியாதியை கொடுக்கணும்? எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்லடா? எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல? எதுக்கு இந்த நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதியை அலமேலு, கொடுக்கணும்? அலமேலு. ஐயோ விடு 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 விடு. நான் உன்னை விட மாட்டேயா? இத பாரு இத பாரு இத பாரு, நான் அதுக்கு தான் சொல்லலம்மா. இத பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதனால தான் நான் சொல்லல. அலமேலு எனக்கு ஒண்ணு ஆகாதும்மா. நீ என்ன விட்டு போக முடியாதியா? நீ என்ன விட்டு போக முடியாது. சரிம்மா. வித்யா உங்க அப்பா நம்மள விட்டு போயிடுவாரா? இல்ல டேய் பாஸ்கரா உங்க அப்பாவை காப்பாத்தாம விட்டுறாதடா. டேய் பாஸ்கரா உன் காலை பிடிச்சு கேசி கேக்குறேன்டா, உங்க அப்பாவை போக விட்டுறாதடா. உங்க அப்பாவை காப்பாத்துடா. ஐயோ ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. உங்க அம்மா இப்படிதான். என்னால முடியல. எனக்கு ஒண்ணு ஆகாதும்மா. அலமேலு எனக்கு ஒண்ணு இல்லம்மா. என்னங்க உன்னை விட மாட்டேயா? என்னை விட்டு போகாதேயா? என்னை விட்டு நான் உன்னை விட்டு போயிடுவேனா? என்னால உன்னை விட்டு போக முடியுமா? என்னால போக முடியுமா? கடவுளே இல்ல. வா, டேய், வா, வாடா, வா. ஐயோ, அழக்கூடாது, ஆகாதியா? வா, வா, வா. பாஸ்கரா